இந்தியா இப்ப ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரிஸ் இழந்திருந்தாங்க. இதுக்கு டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸா கௌதம் கம்பீர் சேர்த்தது தான் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இது குறித்து சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாள் பிளேயரான ஜாக் காலிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டீம்ல ஆல்ரவுண்டர்ஸ் சேர்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு பேலன்ஸும் டெப்த் மட்டும் இல்லாம பிளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். இதனால கேப்டனுக்கும் கோச்சுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய பேட்டிங் காம்பினேஷன்ஸ், போலிங்ல நிறைய வேரியேஷன்ஸ், கூடவே மேட்ச் சிச்சுவேஷன்ஸ் மாற்றவும் முடியும். குறிப்பா ஒரு டீம்ல ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட பேட்டிங் டீப்பரா போறது மட்டும் இல்லாம அவங்களோட லோயர் ஆர்டரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். டாப் ஆர்டருக்கும் நல்ல ஃப்ரீடம் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, ஒரு கோச்சுக்கு டீம் செலக்ஷன்ல நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அந்த டீமால பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும். மேட்ச்ல எந்த டைம்ல வேணாலும் டாக்டிக்கல் சேஞ்சஸ் ஈஸியா பண்ணிக்க முடியும். இதனால என்ன பொறுத்த வரைக்கும் மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் தான் எசென்ஷியல் தான். ஏன்னா டீம்ல மல்டி ஸ்கில் பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்களால ஈஸியா அடாப்ட் ஆகிறது மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்டா அவங்களால டாமினேட் பண்ண முடியும் ஜாக் காலிஸ் தெரிவிச்சிருக்காரு. மக்களே, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர் அந்த ஜாக் காலிஸ் டீமுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்தியன் டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. சோ இந்த ஆல்ரவுண்டர்ஸ் அப்ரோச் இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.